Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மேக்ஸ் சம் ரெண்டு சம் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டும் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் சம் வந்து கேட்டிருக்காங்க. இதை யூனிட் டிஜிட்டை வச்சு எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டிஜிட் சம் மெத்தடில் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்ட்டு ரெண்டு மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிட் டிஜிட், அதாவது லாஸ்ட் டிஜிட்டை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. 7.2 into 3.2 இதில் உள்ள லாஸ்ட் டிஜிட் என்னது 2, இங்கே உள்ள லாஸ்ட் டிஜிட் வந்து என்னது 2. அதாவது இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், 7.2 into 3.2ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 2 into 2 வந்து என்னது 4. இந்த டிஜிட் தான் நமக்கு வந்து யூனிட் டிஜிட்டாக வந்து வரும். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்கு வந்து 4 இருக்கோ அதுதான் வந்து ஆன்சராக வந்து இருக்கும். ஸோ டிக்கு தான் யூனிட் டிஜிட் வந்து 4 வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது ஒரு மெத்தட். இன்னொன்று டிஜிட் சம் மெத்தட். இப்போது இங்கே வந்துட்டு 28.64 அப்படின்னு இங்கே 0 இருக்கனால இப்போ பி ஆப்ஷன் வந்து வராது. சப்போஸ் இங்கேயும் லாஸ்ட் டிஜிட் 4, இங்கேயும் லாஸ்ட் டிஜிட் 4 அப்படின்றப்போ நீங்கள் வந்து டிஜிட் சம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட் சம் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது 1 2 5 4 இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதோட டிஜிட் சம் அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்றை கூட்டி, அதாவது எத்தனை டிஜிட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட் கொண்டு வரணும். 1 + 2 வந்து என்னது 3, 3 + 5 வந்து எவ்வளவு 8, 8 + 4 வந்து எவ்வளவு 12, 12ன்றப்போ 1 + 2 வந்து என்னது 3. ஸோ இதோட டிஜிட் சம் வந்து என்னது 3. இந்த டிஜிட் சம்மை அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கூட இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போது இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 7.2 into 3.2, 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள் 9, 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள் 5. இப்போது 9 into 5 வந்து எவ்வளோ 45. இதை நம்ம கூட்டி சிங்கிள் டிஜிட் கொண்டு வரணுமா. ஸோ 4 + 5 வந்து எவ்வளவு 9. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சரோட டிஜிட் சம் வந்து என்ன இருக்கணும் 9 வந்து இருக்கணும். இப்போது நம்ம ரெண்டு டிஜிட் இல்லைன்னா 3 டிஜிட் இப்படி இருக்குது. இப்போ 8 1 5 2 இருக்குது அப்படின்னா இப்போ 8 + 1 வந்து என்னது 9. இப்படி நம்ம 2 நம்பர் ஆட் பண்ணுறப்போ 9 இல்லைனா 3 நம்பர் ஆட் பண்ணுறப்போ 9 வந்தது அப்படின்னா அதை வந்து விட்டுறலாம், அடித்து விட்டுறலாம். 0 மாதிரி அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 9ஐ வச்சு நம்ம ஆட் பண்ணாலும் லாஸ்ட்டில் சேம் டிஜிட் தான் வந்து வரும். லாஸ்ட்டில் வர்ற நம்பர் வந்து 9ஆக இருந்தால் அதை வச்சுக்கலாம். இப்படி நம்ம ஆட் பண்ணி போகிறப்போ 9 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து விட்டுறணும். சரிங்களா. இப்போது ஆப்ஷன் ஏ பாருங்கள். 21.08, 8 + 1 9 அடித்து விட்டுருங்க. ஸோ 8 + 1 9, ரிமைனிங் 2. ஏ வந்து வராது, ஏன்னா நமக்கு என்ன வரணும் 9 வரணும். பி பாருங்கள். 8 + 2 10, 10ன்றப்போ 1 வந்து இங்கே கேரி ஆகும். 6 + 1 வந்து எவ்வளவு 7. ஸோ பியும் வராது. சி பாருங்கள். 6 + 1 7, சியும் வராது. டி ஆப்ஷன் பாருங்கள். 3 + 2 5, 5 + 4 வந்து எவ்வளவு 9. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. சரிங்களா. ஸோ இந்த டிஜிட் சம்முமே வந்துட்டு இப்போ ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு வர்றப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே 9 சிக்கும் வந்துருந்துச்சு, டிஜிட் சம் வந்து 9 வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதை வந்து என்ன பண்ணுறணும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இந்த மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். இப்போது நெக்ஸ்ட் சம் பாருங்கள். -15 into -12 is equal to, பெருக்கல்ல சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு
ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், அதாவது மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். சரிங்களா? ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸ்ஸு. ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸாக இருந்தாலும் மைனஸ், இன்னொரு ப்ளஸ்ஸு இன்னொரு மைனஸ் இப்படி வந்தாலும் வந்து என்னது மைனஸ் தான் வந்து வரும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நமக்கு ரெண்டுமே மைனஸ் மைனஸ் வந்தனால நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட், அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட் சம் பார்ப்போம், அதுக்கப்புறமா யூனிட் டிஜிட் வந்து பார்க்கலாம். டிஜிட் சம் மெத்தடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். 15 மைனஸ் 15 இன்ட்டு மைனஸ் 12. இப்போது இந்த மைனஸு மைனஸும் அடிச்சு விட்டுறலாம். 1 + 5 வந்து எவ்வளவு 6 இன்ட்டு 1 + 2 வந்து எவ்வளவு 3. இப்போது 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 3 18. இப்போது 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணுங்கள் 9. நமக்கு வரக்கூடிய ஆன்சரோட டிஜிட் சம் வந்து என்னவாக இருக்கணும் 9ஆக வந்து இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த சம் பொறுத்தளவு ஆப்ஷன் ஏ பாருங்கள் 8 + 1 9, ஆனால் -9. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. பி பாருங்கள் 7 + 2 வந்து என்னது 9, இங்கே 9 வருது, பிக்கு 9 வருது. சி பாருங்கள் 8 + 1 9, சிக்கும் 9 வருது. டி 3 -3. ஸோ டியும் வராது, ஏவும் வராது. இது ரெண்டுக்குமே வந்து என்ன வருது 9 வருது. அப்படி வர்றப்போ நம்ம வந்து யூனிட் டிஜிட் வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டிஜிட், அதாவது I2 எவ்வளவு 10. ஸோ நமக்கு வரக்கூடிய யூனிட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 0 வரணும். ஆனால் இந்த ஆப்ஷன் பி பொறுத்தளவு 7 இருக்குது. ஸோ பி வராது, சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதனால் -180 அப்படிங்கிறது வராது. சரிங்களா? +180 தான் வந்து ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.